விபரீதத்தில் முடிந்த ஜிவித் புத்திரிகா. குழந்தைகளுக்கான சிறப்பு வழிபாட்டில் நீரில் மூழ்கிய நிலையில் வெளியே வராத 37 பிள்ளைகள். காப்பாற்ற முயன்ற 7 பெண்கள் உள்ளிட்ட 46 பேர். பீகார் முழுவதும் பலியான பேரதிர்ச்சி. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், நேபாளம் உள்ளிட்ட மாநிலங்களில் குழந்தைகளின் நலனுக்காக நோன்பு இருந்து கடைபிடிக்கப்படும் ஒரு வகை இந்துக்களின் திருவிழா. கிருஷ்ணபட்சத்தின் 7வது முதல் 9ஆம் சந்திர நாள் வரை கொண்டாடப்படுகிற திருவிழா. 3 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் தாய்மார்கள் தண்ணீர் கூட அருந்தாமல் குழந்தைகளுக்காக பகவான் கிருஷ்ணரை வேண்டிக் கொண்டு கடுமையான விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இந்த நாளில் தங்களது குழந்தைகளையும் நீர்நிலைகளுக்கு அழைத்து சென்று புனித நீராடல் எனப்படும் நிகழ்ச்சியில் பங்கேற்பது வழக்கம் என்ற நிலையில் பீகாரின் கிழக்கு மற்றும் மேற்கு சம்பரான், அவுரங்காபாத், கைமூர், பக்சர், சிவான், ரோஹ்தாஸ், சரண், பாட்னா, வைஷாலி, முசாபர்பூர், சமஸ்திபூர், கோபால்கஞ்ச் மற்றும் அர்வால் ஆகிய மாவட்டங்களில் நடந்த புனித நீராடல் நிகழ்ச்சிகளின் போது 37 குழந்தைகள் உட்பட 46 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம் நேர்ந்திருக்கிறது. இந்த உயிரிழப்புகளுக்கு முதல்வர் நிதிஷ்குமார் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொண்டதோடு இறந்தவர்களின் உறவினர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார். இறந்தவர்களின் 43 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரி தகவலை வெளியிட்டிருக்கிறார். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக ஜிவித் புத்திரிகா பண்டிகையை கொண்டாடிய போது ஆழமான நீரோட்டமுள்ள பகுதிகளில் கவனமில்லாமல் செயல்பட்டதால் பெரிய உயிரிழப்பு நேர்ந்திருப்பதாக இதுகுறித்த விழிப்புணர்வுகளும் எச்சரிக்கையும் செய்திகளாக வெளியாகி கொண்டிருக்கின்றன.